ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அபிஷிவா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் தான் வாங்கியிருக்கோம். அதை எப்படி க்ளீன் பண்ணி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை க்ளீன் பண்ணிக்கலாம். இறால் விற்கிறவங்களே அதுக்கு மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே உள்ள நரம்பு மட்டும் எடுக்காமல் இருந்தாங்க. அதை மட்டும் இப்போ நமக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா இறாலும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. க்ளீன் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த இறாலோட மேல் பகுதியில் ஒரு கருப்பு கலர் கோடு மாதிரி தெரியுதா, அதுக்குள்ளே தான் நம்ம அந்த நரம்பை எடுக்க போகிறோம். இதுதான் இறாலோட குடல் பகுதி. ஒரு கத்தி வச்சு அதுக்கு நேராக கீறி விட்டுட்டு அதை இழுத்தோன்னாக்கா ஃபுல்லாகவுமே வெளில வந்துடும். இதை போல் எல்லா இறால்லையுமே உள்ள குடலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் சுத்தம் பண்ணுறது இது மட்டும்தான். இறால் சமைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணவே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா இறாலோட சைஸு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு, இறால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனாக்கா இந்த டைம் எடுத்திருக்காது. வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னாக்கா சும்மா இல்லைல்ல. பாப்பாவையும் பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மசாலா, அப்புறம் தேங்காயில் கொஞ்சம் சோம்பு போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயத்தை இடித்து சேர்த்துருக்கேன் நான் 1-2மா. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்த பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இறால் வேகும்போது தண்ணி விடும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போவே மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிறதுனால அதோட கவிச்சி வாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இறால் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த டைமில் உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இறால் சமைக்கும் போது எப்போதுமே நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா ஒன்று போட்டுக்கலாம். குழம்பு மசாலா தூள், மிளகாய் தூள், தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் நான் இது கூட சேர்த்து இப்போ இந்த அளவுக்கு நல்ல கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து சூடான சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ சேர்த்து சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.